ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நாம 2025 வெளியான துசன் மயட் அப்படின்ற ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ரெண்டு பசங்க ரெண்டு பொண்ணுங்க ஒன்னா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்து இவங்களோட கல்லூரி விடுமுறை நாட்களை என்ஜாய் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் போலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய மலைப்பகுதி மேல ட்ரெக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாங்க. சோ அந்த மலையோட என்ட்ரன்ஸ்லயே வந்து சொல்லிடுறாங்க, இது வந்து ஆபத்தான மலை, அவசர அவசரமா யாருமே மேல ஏறக்கூடாது, பொறுமையா போயிட்டு பொறுமையா வாங்க அப்படின்னு சொல்லியே அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க மலை மேல ஏற ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அங்க அமானுஷமான பூஜை எல்லாம் பண்ணதற்கான தடயம் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குதுங்க. அதை எதையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இவங்க மேல ஏறி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு இவங்க 4 பேர்த்துல ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருதுங்க. பேய் பிடிச்ச பொண்ணை காப்பாத்தலாம்னு நினைச்சா கூட அந்த காட்டுக்குள்ள தொடர்ந்து அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. 4 பேரும் அந்த மலை பகுதிக்குள்ள மாட்டிக்கிட்டு செத்தாங்களா பொழைச்சாங்களா அப்படின்றது தான் மொத்த படமே. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஆர்யா அப்படின்ற ஒரு பையனை காட்டுறாங்க. இந்த பையன் காலேஜ்ல எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கான். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியில நடந்து வந்துட்டு இருக்கும்போது ராக்கா அப்படின்ற ஒரு பையன் ஓடி வந்து ஆர்யாவோட முதுகுல ஏறிக்கிட்டு விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். எக்ஸாம் எல்லாம் எப்படி எழுதுன அப்படின்னு கேட்கும்போது நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். சரி, நம்ம எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இந்த ஹாலிடேவை கொண்டாடுறதுக்காக நம்ம வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அதே சமயம் ஆர்யா பாத்தீங்கன்னா பர்சனலா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன ரீசன் அப்படின்னா, ஆர்யாவோட அம்மா ரீசெண்டா தான் இறந்து போனாங்க. ஆர்யாவோட அப்பா 2வது கல்யாணம் பண்ணிட்டு அவரு போய் செட்டில் ஆயிட்டாருங்க. ராக்கா சொல்றான், உன்னோட அப்பா 2வது கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காகலாம் உன் மேல பாசம் எல்லாம் குறையாதுடா, உன்னை கண்டிப்பா எங்காவது ஒரு இடத்துல இருந்து மிஸ் பண்ணிட்டு தான் இருப்பாரு அப்படின்னு சொல்ல, எது எப்படியோ தெரியலடா அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அட்லீஸ்ட் உனக்கு குடும்பம்னாது ஒண்ணு இருக்கு, எனக்கெல்லாம் பாத்தியா யாருமே கிடையாது அப்படின்னு சொல்ல, ஏன்டா இப்படி சொல்ற, உனக்கு நான் இல்லையா, நம்ம எல்லாம் ஒரு குடும்பம்டா அப்படின்னு சொல்ல, நம்ம ஒரு குடும்பம்னா என் கேர்ள் ஃபிரெண்ட் நித்யாவும் என் குடும்பத்துல ஒருத்தி தானே, வா நித்யாவை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா ராக்காவோட கேர்ள் ஃபிரெண்டை மீட் பண்றதுக்காக போறாங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் ஒன்று போலான்னு பிளான் பண்ணி இருக்காங்க. ஒரு பெரிய மலை மேல ட்ரெக்கிங் பண்ணிட்டு போறாங்க. நித்யா கிட்ட ஆர்யா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இது வரைக்கும் மலையில எல்லாம் ஏறினதே கிடையாது, ரொம்ப டஃப்பா இருக்கும், அதனால நீ இந்த ட்ரிப்புக்கு வேண்டாம், மாறா நீ ஒரு நல்ல கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி இந்த ஹாலிடேஸை யூஸ்ஃபுல்லா மாத்திக்கோ அப்படின்னு சொல்ல, அதுல ஒரு ஃபன்னும் கிடையாது, நானும் இந்த அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கு வருவேன், இன்னனாலும் நான் மேனேஜ் பண்ணிப்பேன், ராக்கா நீ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, ராக்கா ஆர்யா கிட்ட சொல்றான், அவதான் வரேன்னு சொல்றாளடா, போலாம், ஈஸியான ரூட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆர்யாவும் சரின்னு கேட்டுக்கிறான். இவங்க 3 பேரும் சேர்ந்து யுனி அப்படின்ற ஒரு பொண்ணையும் இன்வைட் பண்ணலாம்னு முடிவெடுக்கிறாங்க. யுனியை ஆர்யாக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி நாங்க 3 பேரும் சேர்ந்து அட்வென்ச்சர் ட்ரிப் போலான்னு இருக்கிறோம், நீ எங்க கூட வரியா அப்படின்ற மாதிரி கேட்க, கண்டிப்பா நான் வரேன், உங்களுக்கு ஓகேனா நான் வரேன் அப்படின்ற மாதிரி யுனி சொல்றா. நீ வரணும்னு தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, யுனி வரேன்னு சொல்லிடுறா. நம்ம ஆர்யாக்கு ஒரே சந்தோஷங்க. ஏன்னா ஆர்யா யுனியை சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையும் பேக் பேக்ல பேக் பண்ணிட்டு ஒரு ஜீப் எடுத்துட்டு இந்த மலைப்பகுதியோட ரெஜிஸ்ட்ரேஷன் பாயிண்ட்டுக்கு போயிடணும். அங்க போயிட்டு இவங்களோட ஐடி கார்டு டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களோட அட்வென்ச்சர் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுங்க. இப்போ ஜீப் எடுத்துட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பாயிண்ட்டை நோக்கி இவங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யுனியோட அம்மா கிட்ட இருந்து தொடர்ந்து கால் வந்துகிட்டே இருக்குங்க. யுனிக்கு அவங்க அம்மா கால் பண்றாங்க அப்படின்னு உடனே ரொம்ப கோவம் தான் வரும். போனை அட்டென்ட் பண்ணாம போனை கட் பண்ணி விட்டுருவா. இது எல்லாத்தையுமே ஆப்போசிட்ல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஆர்யா கவனிச்சுக்கிட்டு இருப்பான். என்னாச்சு அவளுக்கு, அவங்க அம்மாக்கு அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பாயிண்ட்டை ரீச் பண்ணிடுவாங்க. அங்க இருக்கிறவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இவங்க ஐடி கார்டு எல்லாம் வாங்கி செக் பண்ணிட்டு இவங்க 4 பேருமே ட்ரெக்கிங் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாரு, ஆனா ரொம்ப வேகமாவோ இல்ல ரஷ் பண்ணிட்டோ நீங்க ட்ரெக்கிங் பண்ணக்கூடாது, நிறைய பேர் நான் சீக்கிரமா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா மேலே ஏறி கீழே விழுந்து அவங்களுக்கு பயங்கரமா அடிபட்டு இருந்திருக்குது, நிறைய பேர் காணாமையும் போயிருக்காங்க, அதனால இதை மனசுல வச்சுக்கிட்டு டிசிப்ளினோட போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க 4 பேரும் சரின்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு வயசானவர் பாத்தீங்கன்னா இவங்க 4 பேர்த்த பார்த்து, யாருக்கிட்டையும் கோவமா எல்லாம் நடந்துக்க கூடாது, இந்த மலையோட பாதுகாவலர்களை மதிக்கணும் அப்படின்னு விசித்திரமா பேசிட்டு ஒரு பாட்டுக்கு அந்த இடத்த விட்டு போயிடுறாருங்க. நித்யாவும் யுனியும் கேக்குறாங்க, மலைகளின் பாதுகாவலர்களா அப்படின்னு யாரை இவர் மீன் பண்றாரு அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஆர்யா சொல்றான், தெரியல, ஆனா மலை அப்படின்றது ஆர்டினரி பிளேஸ் எல்லாம் கிடையாது, சில பேருக்கு இருப்பிடமா கூட இருக்கலாம், நேச்சருக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்னு கூட சொல்லி இருந்திருக்கலாம், அவர் சொன்ன மாதிரி நேச்சருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புறப்பட தயாராகிறாங்க. ராக்காவும் ராக்காவோட கேர்ள் ஃபிரெண்டும் ஒன்னா நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஆர்யாவும் யுனியும் ஒன்னா நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்ப இந்த நித்யா பாத்தீங்கன்னா, நான் தான் உன்னோட ஃபாஸ்டா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேக வேகமா போறா. கீழே சொல்லி தானே அமிச்சாங்க, ரொம்ப ரெஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் ஏறக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா நித்யா பாத்தீங்கன்னா விளையாட்டு பண்ணிட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிக்கிட்டு இருக்கா. பின்னாடி பொறுமையா ஆர்யாவும் யுனியும் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஆர்யா யுனி கிட்ட, நீங்க வந்தது உன்னோட அம்மாக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, தெரியாது, ஏன் கேட்கற அப்படின்ற மாதிரி கேட்க, உன்னோட அம்மாக்கு உனக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரி அப்படின்னு கேட்க, எதுக்கு நீ இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு யுனி கேட்கிறா. இல்ல ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி ஆர்யா சொல்றான். ஏன்னா வர வழியில அவங்க அம்மா போன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவப்பட்டு போனை கட் பண்ணி விட்டா இல்லையா, அதனால யுனிக்கு அவங்க அம்மா கூட ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்ற யோசனையில தான் இவன் கேட்டுட்டு இருக்கான். நீ எதுக்கு இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் சொல்றான். என்னை பத்தி தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற, டேட் பண்ண போறியா, என் கூட எல்லாம் டேட் பண்ண முடியாது, என்னோட அம்மா ரொம்ப வியர்டான ஆளு, இன்னும் சொல்ல போனா அவங்க ஒரு சைக்கோ, அவங்களோட பிரச்சனைகள் எல்லாமே எனக்கும் தான் வரும்,
இப்ப சொல்லு, நீ என்ன டேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரியா சொல்றான், எனக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனையே கிடையாது அப்படின்ட்டு. இவளும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ரெண்டு பேரும் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த நித்யா ரொம்ப வேக வேகமா போயிட்டு இருக்கா இல்லையா, அதனால ராகா பாத்தீங்கன்னா, இங்க பாரு நித்யா, கீழேயே சொல்லி விட்டாங்க இல்லையா ரொம்ப வேக வேகமா எல்லாம் ஏறக்கூடாது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம மவுண்டன் ஏறக்கூடிய இந்த அட்வென்ச்சர் ட்ரிப் எல்லாம் நம்ம எதுக்காக பண்றோம் தெரியுமா, ஒரு நல்ல அனுபவத்துக்காகவும் ஃபோக்கஸ் பண்றதுக்காகவும் தான். இப்படி வேக வேகமா மேலே ஏறதுனால உனக்கு அனுபவமும் கிடைக்காது, நீ எதையுமே ஃபோக்கஸும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ராகா கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மேலே ஏறதன் மூலமா நீ என்ன பத்தி நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கலாம், நான் உன்னை பத்தி நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல நித்யா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 4 பேரும் பொறுமையா மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் மிஸ்டீரியஸான ஒரு விஷயத்தை இவங்க 4 பேரும் கவனிக்கிறாங்க. ஒரு மரத்துக்கு கீழே பூஜை பண்ணப்பட்டதற்கான தடயமெல்லாம் இருக்குதுங்க. நித்யா அதை காலில் உதச்சி என்னன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. உடனே ராகா சொல்றா, அதை இந்த மாதிரிலாம் நீ காலில் உதைக்காத, மலை மேல ஏறுறவங்க நல்லபடியா போயிட்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த காட்டுக்கு ஒரு படையல் வச்சிருக்காங்க, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல நித்யா சொல்றா, நீ இந்த மாதிரி கதைகளை எல்லாம் நம்புறியா அப்படின்ட்டு. பேசிக்கிட்டு இருக்கும் போதே நித்யாவோட காது கிட்ட ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் வந்து வீட்டுக்கு போறத மறந்துரு, இனி இந்த காட்டை விட்டு உங்களால வெளியிலேயே போக முடியாது அப்படின்னு ஒரு விசித்திர வாய்ஸுங்க. நித்யா மிரண்டு போயிடுறா. சுத்தியும் புத்தியும் பார்த்தா அந்த இடத்துல யாரையுமே காணோம். உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா அப்படின்னு நித்யா கேட்க, என்ன சத்தம் அப்படின்ற மாதிரி ராக்கா கேட்கிறான். நித்யாக்கு மட்டும்தான் அந்த அமானுஷமான சத்தம் கேட்டு இருந்திருக்குதுங்க, வேற யாருக்குமே கேட்கல. அதை தொடர்ந்து இவங்க 4 பேருமே அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நித்யா ரொம்ப வேக வேகமா நடந்து போக ஆரம்பிக்கிறா. இங்க பாரு நித்யா, பின்னாடி அவங்க 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க, ஒன்னாவே போலாம், பொறுமையா போ அப்படின்னு சொன்னாலும் கேட்காம நித்யா பாட்டுக்கு ரொம்ப வேக வேகமா அந்த இடத்துல இருந்து நடந்து போக ஆரம்பிச்சிடறா. ஏன்னா அவளுக்கு பயம் வந்துருச்சு. ஆனா ராக்கா அங்கேயே நின்று ஆரியாவும் யுனியும் வந்ததுக்கு அப்புறம் 3 பேர் அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா நித்யா ஆளையே காணுங்க. இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள காணாம போயிட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நித்யா நித்யா அப்படின்ட்டு இவங்க 3 பேரும் சத்தம் போட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஒரு இடத்துல தண்ணி நிறைய இருக்குதுங்க. சோ அந்த இடம் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குது. அந்த இடத்துல தான் நித்யா நின்னுட்டு இருப்பாங்க. நித்யா ராக்கா கிட்ட, நான் பயந்தெல்லாம் ஓடி வர கிடையாது, இந்த இடத்த அங்கிருந்தே பார்த்துட்டேன், இந்த இடத்த பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டேன், அதனாலதான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேக வேகமா வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 4 பேரும் ரிலாக்ஸா நின்று அந்த வியூவை ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நித்யா மட்டும் எட்ஜில் போய் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பா. என்ன அங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்கீங்க, இங்க வாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி நின்று கூப்பிடுவா பாருங்க. டக்குன்னு மண்ணு சறுக்கி விட்டு அவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து அந்த தண்ணிக்குள்ள விழுந்துருவா. இவங்களும் மேல இருந்து முடிஞ்ச வரைக்கும் நித்யாவை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அவ தண்ணிக்குள்ள மூழ்கிடுறாங்க. உடனடியே கரை எங்க இருக்குன்னு பார்த்து அந்த இடத்தை நோக்கி இவங்க ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. தண்ணிக்குள்ள மூழ்கினவை எங்க போனா என்ன ஆனானே தெரியல. திடீர்னு பார்த்தா இந்த நித்யா ஒரு இடத்துல தனியா சைலண்டா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. யூனி சொல்லுவா, இவ இங்கதான் உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அடிச்சு புடிச்சு இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிட்டு உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க நித்யா எதுவுமே பேச மாட்டாங்க. ரொம்ப சைலண்டா அமைதியா உட்காந்துக்கிட்டு இருப்பா. இவ்வளவு நேரம் ஜாலியாவும் ஃபன்னியாவும் பேசிட்டு இருந்த நித்யா கம்ப்ளீட்டா சைலண்ட் ஆகிறா. இவளோட ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம யூனிக்கு மட்டும் சந்தேகம் ஏற்படுது. அதுக்கப்புறம் அந்த குளத்து பக்கத்திலேயே ஒரு டென்ட்டை போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டென்ட்டை போட்டு சுட சுட டீ ரெடி பண்ணி நித்யாக்கு கொடுக்க, நித்யா பாத்தீங்கன்னா திடீர்னு விசித்திரமா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மர்மமான வாய்ஸ் நித்யாவோட காது கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்துச்சுல, இனி நீ வீட்டுக்கு போற வழியை மறந்துரு, இனி நீ இங்கதான் இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அதே விஷயத்த நித்யா அவளோட வாயிலிருந்து விசித்திரமான வாய்ஸ்ல இவங்க 3 பேர்த்துக்கிட்டையும் சொல்றா, நீங்க எல்லாருமே வீட்டுக்கு போறத மறந்துருங்க, இனி இங்கதான் இருக்க போறீங்க அப்படின்ட்டு. என்னாச்சு நித்யா உனக்கு, ஏன் இப்படி பேசுற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே பட்டுனி மயக்க அடைஞ்சிடறா. சரி நம்ம இதுக்கப்புறம் இங்க இருக்க வேண்டாம், இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நித்யாவை தோல்ல தூக்கிட்டு ராக்கா நடக்க ஆரம்பிக்கிறான். பின்னாடியே ஆரியாவும் யுனியும் நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரொம்ப நேரமா நடந்துகிட்டே இருக்காங்க கைஸ். இவங்களால அந்த காட்டை விட்டு வெளியிலேயே வர முடியல. அப்பதான் யுனி ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. நம்ம ரொம்ப நேரமா ஒரே சர்க்கிள்குள்ள தான் சுத்திக்கிட்டே இருக்கிறோம், திரும்ப திரும்ப ஒரே இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப நின்னு யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஏன்னா நித்யா மயங்கின நிலைமையில இருக்கிறா, அவளை காப்பாத்தி ஆகணும். சரி நம்ம வேற ரூட்டை எடுத்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ரூட்டை எடுத்து இவங்க அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா யுனிக்கு என்னவோ ஒன்று தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் புது ரூட் எடுத்து கொஞ்சம் தூரம் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சில வாய்ஸஸ் எல்லாம் தூரத்துல இருந்து கேட்கிற மாதிரி கேக்குது. இந்த மலைப்பகுதியில வில்லேஜர்ஸ் இருப்பாங்க போல, அவங்க கிட்ட நம்ம உதவி கேட்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. யூனி கிட்ட உனக்கு வாய்ஸ் கேக்குதா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நிறைய வாய்ஸஸ் கேக்குது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனடியா சத்தம் கேட்கிற திசையில பயணிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தூரத்துல ஒரு மார்க்கெட் இருக்கிறதே உங்களுக்கு தெரிய வருதுங்க. ஒளிஞ்சிருந்து அங்க என்ன நடக்குது அப்படின்றத இவங்க கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க கண்ணால பார்க்கக்கூடிய காட்சி ரொம்ப வியர்டா இருக்குதுங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய மலைப்பகுதிக்குள்ள ஒரு மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருக்கு. மக்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்களை அங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. சரி அந்த மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு யாராவது கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு உள்ள போயிட்டு அங்க இருக்கிற ஒரு கடைக்காரர் கிட்ட இங்க இருந்து வெளியில போறதுக்கு வழி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த கடைக்காரர் இவங்களை கண்டுக்கவே மாட்டேன்றாருங்க. அவர் பாட்டுக்கு அந்த கடையில இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆரியாவும் திரும்ப திரும்ப பேசுறான். ஆனா அந்த ஆள் பதிலே சொல்ல மாட்டேன்றான். சரின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க. அந்த மார்க்கெட்டுக்குள்ள ஒரு டீ கடை இருக்கு. நித்யாவை உட்கார வச்சுட்டு இந்த ராக்கா போயிட்டு டீ கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த டீ கடைக்காரனும் கண்டுக்கவே மாட்டேன்.
மாட்டேன்றான். அட என்னடா இது எவனுமே கண்டுக்கவே மாட்டேன்றானுங்க அப்படின்ற மாதிரி இவங்க டென்ஷன் ஆக, அப்ப ஆரியா அங்க இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம் கவனிக்கிறான். ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, யூனி நானும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வரா. அங்க உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ராகாக்கு இந்த மார்க்கெட்டுக்கு வரப்போற மக்கள் எல்லாம் ரொம்ப விசித்திரமா பிஹேவ் பண்றாங்களே அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலான்னு வந்தா நித்யா அந்த ரெஸ்ட் ரூம் கிட்ட நின்னுட்டு இருக்கா. நித்யா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவ பாட்டுக்கு ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடுறா. சரி நம்மளும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியா ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ள நுழையறான். ஆப்போசிட் ரூமுக்குள்ள பேய் மாதிரி ஒரு பொம்பளை நின்னுட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஓட்ட வழியில திரும்பி பாப்பா பாருங்க, ஆரியா மறந்து போய் வெளியில ஓடி வந்துருவான். யூனிகிட்ட அங்க இருக்கக்கூடிய ஒரு லேடி ரொம்ப வியர்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பாத்ரூம்க்கு கீழ இருந்து ரத்தமா வந்துகிட்டு இருக்கு. உடனே யூனியும் ஆரியாவும் அந்த பாத்ரூம் ஓட்டைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா உள்ள நம்ம நித்யா இருக்கிறா இல்லையா, வாயெல்லாம் ரத்தத்தோட விசித்திரமா உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு என்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அந்த பாத்ரூம் டோரை உடைச்சு பார்த்தா அந்த இடத்துல யாரையுமே காணுங்க. இங்கதானே நித்யா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நித்யான்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூமை சுத்தி சுத்தி வராங்க. நித்யாவை ஆளையே காணுங்க. பார்த்தா அந்த இடத்துல சைலண்டா உட்காந்துக்கிட்டு இருக்கா. நித்யா அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆரியாவும் யூனியும் போறாங்க. பக்கத்துல இந்த ராகா நல்லா தூங்கிட்டு இருக்கான். டே ராகா எழுந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டா ராகா பட்டுன்னு எழுந்திருக்கான். அந்த மார்க்கெட்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ்வளவு மக்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல யாரையுமே காணுங்க. என்னடா திடீர்னு எல்லாருமே காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கடைக்காரங்கிட்ட இவங்க எல்லாம் எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இப்ப அந்த டீ கடைக்காரன் திரும்புவான் பாருங்க. அவன் ஒரு சைடு முகமெல்லாம் ஒரு மாதிரி செதஞ்ச நிலையில இருக்கும். வீட்டுக்கு போறத மறந்துருங்க அப்படின்ற மாதிரி நித்யா எப்படி பேசினாலோ அதே மாதிரி அவனும் பேசுறான். இவங்க மிரண்டு போய் அந்த இடத்துல இருந்து தெரிச்சடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடமே ரொம்ப வியர்டா இருக்கு, இந்த இடத்தை விட்டு நம்ம தப்பிச்சு வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா போறாங்க. அப்போ ஒரு பெரிய ஜெய்ஜாண்டிக்கான ஒரு உருவம் ஆரியாவோட கண்ணுக்கு தெரியுதுங்க. அதே விஷயத்த தான் சொல்லுது, உங்களால வீட்டுக்கு போக முடியாது, வீட்டுக்கு போறத மறந்துருங்க அப்படின்ட்டு. பட்டுன்னு பார்த்தா அந்த அமானுஷமான உருவம் மறைஞ்சு போயிருது. இவங்க தொடர்ந்து அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஒரு இடத்துல ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அந்த இடத்துல யாரு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்து பார்த்தா நித்யா எப்படி பேய் பிடிச்சி வியர்டா பிஹேவ் பண்ணா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க நிறைய பேர் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. மியூசிக் எல்லாம் வாட்ச் அப்படியே பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாருமே அவங்க சுயநனவுல இல்ல, பேய் பிடிச்ச மாதிரி தான் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அங்க பிரேயர்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸா இருந்துட்டு இருக்காங்க. இவங்க எப்படி இந்த அட்வென்ச்சர் ட்ரிப்புக்காக மலை மேல ஏறி வந்தாங்களோ அதே மாதிரி அவங்களும் மலை மேல ஏறி வந்து இந்த பேய் கிட்ட மாட்டினவங்களா இருந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு பேய் மட்டும் இவங்களை திரும்பி பாக்குதுங்க. அதை தொடர்ந்து எல்லா பேய்களும் இவங்களை பார்த்துருது. உடனடியே இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. இவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்து ஓடுறாங்க. ரொம்ப தூரம் நடந்ததுக்கு அப்புறம் இருட்டிருதுங்க. நித்யாவை ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு இவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு நபர் வராரு. அந்த நபரை பார்த்து இவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. அந்த நபர் நீங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க ட்ரெக்கிங்காக வந்தோம், அதுக்கப்புறம் நாங்க இங்க மாட்டிக்கிட்டோம், எங்களால வெளியில போக முடியல, திரும்ப இங்கேயே தான் வந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களால இங்க இருந்து வெளியில போக முடியாது, மார்க்கெட்ல என்ன நடந்தது அப்படின்றத நீங்களே பாத்தீங்கல்ல, ஆனா என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியும், அதோ தெரியுது பாருங்க ஒரு பெரிய மலை, அந்த இடத்தை டார்கெட் வச்சு நீங்க எப்படியாவது அந்த இடத்துக்கு போயிருங்க, அந்த மலையில இருந்து இறங்குறதுக்கான வழி இருக்கும், சோ அந்த வழியில இறங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, தேங்க்யூ சார் அப்படின்ற மாதிரி இவங்க அந்த வயசானவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, அந்த நேரம் பார்த்து நித்யா கண் முழிச்சு எழுந்திருக்கிறா. பேய் மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறா. அதே மர்மமான வாய்ஸ்ல வீட்டுக்கு போறதெல்லாம் மறந்துருங்க, உங்களால வீட்டுக்கெல்லாம் போவே முடியாது அப்படின்னு அப்படியே அந்த இடத்துல பறக்க ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து இவங்க 3 பேருமே மிரண்டு போயிடுறாங்க. உடனே அந்த வயசானவர் மந்திரம் எல்லாம் சொல்லி அந்த பேயை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. இவரோட மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு பட்டுன்னு நித்யா நார்மலாக ஆரம்பிக்கிறா. யூனி கேட்கிறா, இங்க என்னங்க நடக்குது, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் இந்த வயசானவர் சொல்றாரு, ஆக்சுவலா இந்த இடம் வந்து டெட் வில்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பலி கொடுப்பாங்களாம். அந்த வகையில இந்த மவுண்டெயினோடைய கார்டியனுக்கு நித்யாவை பலி கொடுக்கறதுக்காக மார்க் பண்ணிட்டாங்க, அதனாலதான் அவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அந்த அமானுஷத்தோட இன்ஃப்ளூயன்ஸை இவளோட பாடியில இருந்து ரிமூவ் பண்ணா மட்டும்தான் நித்யாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல, இப்போ அதை ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க, நீங்க என்னோட வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்ல, வீட்டுக்குலாம் வர முடியாது, இங்க வச்சே நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்ல, என்னோட வீடு வந்து ரொம்ப சேஃபான இடம், அங்க வச்சு ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணா மட்டும்தான் நித்யாவை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க யோசனை பண்றாங்க இவரை நம்பி இவரு கூட போலாமா வேணாமா அப்படின்ட்டு. ஆனா இவங்களுக்கு வேற வழியே இல்ல, ஏன்னா திரும்ப இந்த காட்டுக்குள்ள ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வயசானவர் பாத்தீங்கன்னா இவங்களை கூட்டிட்டு போறாருங்க, வீட்டுக்கு போறாரு. சோ வீட்டுக்குள்ள போன உடனே அந்த இடத்துல ஊதுபத்தி எல்லாம் பத்த வச்சிருக்காரு. நம்ம இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா இந்த ஊதுபத்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். சோ ஊதுபத்தி எரிஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா அந்த அமானுஷத்தினால நம்மள டிடெக்ட் பண்ண முடியாது, அதனால இந்த இடம் சேஃபஸ்ட் பிளேஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, பேசிக்கிட்டே இவர் அங்க இருக்கக்கூடிய ஒரு ரூம்குள்ள போறாருங்க. அந்த ரூம்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை படுக்க வச்சிருக்காரு. அந்த பொண்ணை சுத்தியும் கட்டையால ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சிருக்காரு. அந்த கட்டைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொண்ணு அப்பா தண்ணி தாக அடிக்குது, அப்பா தண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்பதான் தெரிய வருது அங்க இருக்கிறது அவருடைய பொண்ணு அப்படின்ட்டு. ஆனா அவர் தண்ணி தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. பொண்ணுடைய உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அலர்ஜி வந்த மாதிரி இருக்கு, ஏன் அந்த பொண்ணை இப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இவங்க 3 பேரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. வெளியில வந்தவர் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து நித்யாக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விடுங்க, அதுக்கப்புறம் தான் ரிச்சுவல்ஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, இவங்களும் நித்யாக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுறாங்க. இந்த வயசானவர் அங்க உட்காந்து மந்திரம் எல்லாம் சொல்ல, பட்டுன்னு நித்யா எழுந்து உட்கார்றாங்க. இவங்க எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. அப்ப நித்யா பேய் மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. இந்த வயசானவர் சொல்றாரு, இந்த பொண்ணோட உடம்புல இருந்து வெளியில போயிரு அப்படின்ட்டு. அந்த பேய் சொல்லுது, ஆல்ரெடி இந்த உடல் என்னுடையதாயிடுச்சு, இதுல தேவையில்லாம நீ தலையிடாத அப்படின்ட்டு.
இவர் மந்திரம் சொல்றாருங்க. பட்டுன்னு நித்யா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. நித்யாவோட உடம்பு இன்னுமே பாத்தீங்கன்னா அந்த பேயோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் இருக்கு அப்படின்றது தெரிய வருது. சன்ரைஸ் ஆகிற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டு இந்த வீட்டை விட்டு யாருமே வெளியில போக கூடாது. இது வந்து என்னோட ஆர்டர். நாளைக்கு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ளேயே படுத்து தூங்குவாங்க. மிட் நைட் ஆகும்போது அந்த காட்டுக்குள்ள நிறைய வீடுங்க இருக்கிறத நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த வீடுகளுக்குள்ள இருந்தெல்லாம் பேய்ங்க வெளியில வருதுங்க. அதாவது மனிதர்களா இருந்து பேயா மாறி இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வெளியில வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து யூனிக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு எழுத்து வந்து வெளியில பார்த்தா நித்யா பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டு ஒரு கோழியை பிடிச்சு பச்சையா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. அதை பார்த்து பயந்து போய் ராக்காவையும் ஆரியாவையும் எழுப்பி விட்டு நித்யா இன்னும் குணமாக கிடையாது, நித்யா ஏதோ ஒரு விசித்திரமான விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா, வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க எல்லாருமே வந்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் நித்யா பாட்டுக்கு காட்டுக்குள்ள நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த வயசானவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது வயசானவர் எழுந்திருச்சு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாருங்க. யாருமே எக்காரணத்தை கொண்டு வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது, இது என்னோட ஆர்டர், நான் போய் நித்யாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்புறாரு. நாங்களும் வரோம் அப்படிங்கும் போது நீங்க வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாருங்க. நித்யா பாத்தீங்கன்னா அப்படியே காட்டுக்குள்ள எங்கேயோ நடந்து போயிடுறாங்க. ரொம்ப நேரமா அந்த வீட்டுக்குள்ள இவங்க 3 பேர் இருக்கிறாங்க. நித்யாக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்ற பதட்டமாவே இருந்துகிட்டு இருக்குது. அந்த நேரம் பார்த்து இந்த வயசானவருடைய பொண்ணு கண்ணு முழிக்கிறா. எனக்கு தண்ணி கொடுங்க, என்னோட அப்பா நல்லவர் கிடையாது, அவர் ஒரு ஈவில் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒருவேளை இந்த வயசானவர் தான் கெட்டவரோ, இவரை நம்பி வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி இவங்க யோசனை பண்றாங்க. சரி, இந்த பொண்ணு தான் வந்ததுல இருந்து தண்ணின்னு கேட்டுக்கிட்டு இருக்காளே, இவளுக்கு தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கா தண்ணி எடுத்துட்டு போய் கொடுத்தா அந்த தண்ணி பட்ட உடனே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிக்குதுங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த பேய் தான் இவங்க கிட்ட மாத்தி மாத்தி பேசி இருக்குது. அந்த வயசானவர் தான் நல்லவரு, தண்ணி அந்த பொண்ணோட உடம்புல பட்டுச்சுன்னா எரியும் அப்படின்றதுக்காக தான் அவர் தண்ணி கொடுக்காம வச்சிருந்தாரு அப்படின்னு. அந்த தண்ணி பட்டு உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்ச உடனே அந்த வலைய பிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு வெளியில வந்துடுறா. வெளியில வந்தவ அவ பாட்டுக்கு காட்டுக்குள்ள போயிடுறா. இதுக்கு மேல நம்மளால இங்க இருக்க முடியாது, நம்மளோட பிளாஷ் லைட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்மளும் காட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பேரு அமாரிங்க. அமாரி எங்க போறேன்னு சொல்லி பேசிக்கிட்டே பின்னாடியே போறாங்க. இந்த அமாரின்றவ ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. கரெக்டா திரும்பி பாப்பா பாருங்க, ஏதோ ஒண்ணு புதருக்குள்ள இழுத்துட்டு போயிருங்க. அந்த புதர்கிட்ட இவங்க பிளாஷ் லைட் எல்லாம் அடிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா தூரத்துல அந்த இடத்துல ஏதோ ஒரு சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் நடக்கிற மாதிரி நமக்கு தெரிய வருங்க. உடனடியா ஒளிஞ்சு நின்று அங்க என்ன நடக்குது அப்படின்றத இவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பேய் பிடிச்சி அந்த இடத்துல விசித்திரமா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னதான் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மலைக்கு அட்வென்ச்சர் ட்ரிப்புக்காக வருவாங்க இல்லையா, அவங்களை எல்லாம் டார்கெட் பண்ணி புடிச்சிட்டு வந்து பலி கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க கண்ணு முன்னாடியே ஒருத்தனை கொடூரமா கொலை பண்ணுவாங்க பாருங்க. அதை பார்த்ததும் இவங்க பயந்து போய் நகரும் போது ஒரு கட்டை மேல காலை வச்சு அந்த கட்டை உடஞ்சிருங்க. அந்த சத்தத்தை கேட்டு அங்க இருக்கக்கூடிய பேய்கள்லாம் இவங்க 3 பேர்த்தையுமே பாத்துருது. அதுங்கெல்லாம் இவங்களை நோக்கி நடந்து வர உடனடியே இவங்க 3 பேருமே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓடினவங்க இவங்க ஒரு குகை கிட்ட வந்துருவாங்க. அந்த பேய்ங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகைக்குள்ளேயே நுழைஞ்சிருவாங்க. அந்த குகையில பாத்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுகள் இருந்துகிட்டு இருக்கும். கல்வெட்டுலயே பாத்தீங்கன்னா டிராயிங் எல்லாம் வரைஞ்சிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே பிளாஷ் லைட்டை போட்டு யூனி பாத்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் இவளுக்கு ஒரு விஷயம் புரிய வருதுங்க. ஆக்சுவலா இந்த வில்லேஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் பகல் நேரத்துல நார்மலாவும், இரவு நேரத்துல இந்த மாதிரி பேய்ங்களாவும் இருந்துகிட்டு இருக்காங்க. இரவு நேரங்கள்ல பலி கொடுக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. தப்பிக்கணும்னு நினைச்சா கூட இவங்க பகலாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். பட் ராத்திரி ஃபுல்லா இவங்கனால இந்த குகைக்குள்ள இருக்க முடியுமானா அது டவுட் தான். அப்பதான் யூனி சொல்றா, இந்த மாதிரி சூழ்நிலையில என்னோட அம்மா என் கூட இருந்திருக்கலாம், இந்த விஷயத்துல எல்லாம் என்னோட அம்மா நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அழுவ ஆரம்பிக்கிறா. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த இடத்துக்கு அந்த பேய்ங்க எல்லாம் வந்துருதுங்க. அடிச்சு புடிச்சு இவங்க அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. ஃபைனலி ஒரு வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிடறாங்க. ஆனா ராக்கா வரதுக்குள்ளேயே ராக்காவை பாத்தீங்கன்னா அந்த பேய்ங்க எல்லாம் பிடிச்சிருது. நம்ம யூனியும் ஆரியாவும் மட்டும் அந்த வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அந்த வீட்டுக்குள்ளேயுமே பாத்தீங்கன்னா அந்த பேய் வந்துருதுங்க. இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பேய் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து தேடிக்கிட்டு இருக்கும். வீட்டுக்குள்ள யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிரும். அப்ப நம்ம ஆரியா சொல்லுவான், நான் டோர் ஓபன் பண்ணி விடுவேன், நீ பயங்கர வேகமா அந்த இடத்தை விட்டு ஓடிரு, ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பட்டுன்னு பின்னாடி இருந்து அந்த பேய் நம்ம யூனியை பிடிச்சிருங்க. இந்த பேய்க்கோட ஆரியா பயங்கரமா சண்டை போட எண்ட் ஆஃப் த டே அந்த பேய்ங்கெல்லாம் அங்க நிறைய இருக்கிறதுனால இவங்க 2 பேர்த்தையுமே சிறை பிடிச்சிரும். இவங்க கண் முழிச்சு பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு கூண்டுக்குள்ள கட்டி வைக்கப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. பார்த்தா ராக்காவும் அங்க இருக்கக்கூடிய ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்கப்பட்டிருப்பான். இந்த வயசானவரும் பாத்தீங்கன்னா அங்கதான் அடைச்சு வைக்கப்பட்ட நிலைமையில இருப்பாருங்க. அப்பதான் ஒரு விஷயத்த அவர் சொல்றாருங்க. ஆக்சுவலா இங்க பேய்ங்க எல்லாம் இருக்குது இல்லையா, அதே மாதிரிதான் இவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாருங்க. இங்க இருக்கிறவங்க ஹியூமன் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்களாம். ஹியூமன் சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது ஒருத்தங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பலி கொடுக்க முடியாதான். இதே ஒருத்தங்க வீக்கா இருந்தாங்க அப்படின்னா உடனடியா பலி கொடுக்கறதுக்கான ஏற்பாடை பண்ணிருவாங்களாம். அந்த வகையில 20வது பலியா பாத்தீங்கன்னா இவருடைய பொண்ணை வந்து பலி கொடுக்கறதுக்காக தூக்கிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அதை கவனிச்சவரு எப்படியாவது தான் பொண்ணை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணி காப்பாத்தி வீட்டுல கொண்டு போய் வச்சு அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து தன்னுடைய பொண்ணை காப்பாத்துறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருந்திருக்காருங்க. வருஷம் இந்த மாதிரி வில்லேஜர்ஸ் பாத்தீங்க ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி பலி கொடுப்பாங்களாம். இவருடைய பொண்ணு 20
20வது பலியா இருந்தார் இல்லையா, நித்யா பாத்தீங்கன்னா 21வது பலியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா. காப்பாத்தணும்னு நினைச்ச இவங்க எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, இனி அவ்வளவுதான், நம்ம யாருமே இந்த இடத்தை விட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி இந்த வயசானவர் சொல்றாருங்க. ஆனா ராக்கா என்ன சொல்றானா, இல்ல நம்ம கண்டிப்பா வீட்டுக்கு போவோம், எல்லாமே சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கூண்டுக்குள்ள இருந்து அவங்க கையெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அதை அறுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ரிச்சுவல்ஸ் தொடங்கி பேய்ங்க அதோட பூஜைகளை தொடங்கி இருக்குங்க. இப்ப இவங்க 4 பேருமே ஒளிஞ்சிருந்து அந்த பேய் பலி கொடுக்கறத பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு லேடி பேய் பாத்தீங்கன்னா அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே மூட்டையால கட்டப்பட்ட இந்த மனிதர்கள் மேல ஏறி கொடூரமா கொலை பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த பலி எல்லாம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மவுண்டெயினோட ரூலர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கானா, அவன் ஈவில் பவர் கொண்டவன், அவனுக்காக தான் இந்த பலியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா இந்த வயசானவர் சொல்றாருங்க. இப்ப இந்த ரிச்சுவல்ஸை தடுத்து நிப்பாட்டி தான் பொண்ணை நித்யாவையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முயற்சியில இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலி இவங்க நினைச்ச மாதிரியே அங்க இருக்கக்கூடிய பேய்களை எல்லாம் டைவர்ட் பண்ணி இவங்க களத்துல இறங்குறாங்க. ஆனா இதுல துரதிர்ஷ்டவசமா நம்ம ராக்கா இருக்கிறார் இல்லையா, அவரு பேய் கிட்ட வசமா மாட்டிக்கிறாருங்க. அந்த பேய் பாத்தீங்கன்னா ராக்காவை கொன்றுது. இப்ப நித்யாவை காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதே சமயம் அந்த வயசானவர் அவரோட பொண்ணையும் காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்துடுறாருங்க. திடீர்னு பார்த்தா அந்த பேய்ங்கெல்லாம் இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்து சுத்து போட்டுருச்சுங்க. இப்ப அந்த மவுண்டெயினோடைய ரூலர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த பேய் சொல்லுது, உங்களால இங்க இருந்து தப்பிக்க முடியாது, 20வது சாக்ரிஃபைஸா நான் அந்த பையனை எடுத்துக்கிட்டேன், 21வது சாக்ரிஃபைஸா உன்னுடைய பொண்ணை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, உடனே இந்த வயசானவர் என் பொண்ணை விட்டுரு, நான் வரேன், என்ன எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பேய் பாத்தீங்கன்னா அந்த வயசானவரோட உயிரை எடுத்து பலியை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிருதுங்க. அதுக்கப்புறம் ஆர்யா, நித்யா, யுனி மற்றும் அமாரின்ற அந்த வயசானவருடைய பொண்ணு இப்படியும் அந்த காட்டுக்குள்ள இருந்து தப்பிச்சு வெளியில ஓடி வந்துடுறாங்க. அந்த பேய்ங்கெல்லாம் அங்கதான் நின்றுட்டு இருக்கும். ஆனா எதுவுமே பண்ணாதே, நான் உங்களுக்கு தேவையான பலிதான் கிடைச்சிருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க நடக்க முடியாம ஒரு இடத்துல விழுந்துடுறாங்க. டக்குன்னு பார்த்தா அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருதுங்க. கண்முழிச்ச உடனே நித்யா கேக்குறா, ராக்கா எங்க அப்படின்னு சொல்லிட்டு. ராக்காவை தான் காப்பாற்ற முடியலையே. நித்யா அங்கேயே உட்காந்து கதறி அழுவ ஆரம்பிக்கிறா. உடனடியா ரெஸ்கியூ டீமை வரவழைச்சு அந்த இடத்துக்கு வந்து இவங்களை எல்லாம் காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வராங்க. அவன் பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி பதறி போய் அந்த இடத்துக்கு நம்ம யுனியோட அம்மாவும் வந்திருப்பாங்க. யுனியோட அம்மா பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு யுனியும் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு அழுவா. அதுக்கப்புறம் ராக்காவோட பாடியை அந்த காட்டுக்குள்ளேயே புதைச்சிருவாங்க. புதைக்கப்பட்ட இடத்துல போயிட்டு இவங்க அங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.